முட்டை மிட்டாய் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 50 கிராம் நெய், 200 கிராம் கோவா, இதோட 6 முட்டை அண்ட் 200 கிராம் சர்க்கரை, 50 கிராம் பாதாம் எடுத்துருக்கேன். இந்த 50 கிராம் பாதாமை ஊற வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கணும். இதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த 200 கிராம் கோவாவை ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றுக்கோங்க. கையில் ஊற்றுறதோடு சேர்த்து இந்த பாதாம் பேஸ்ட் பண்ணதை அரைச்சதை கலந்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட நெய் சேர்க்க போகிறோம். 50 கிராம் நெய்யும் நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து கலக்கணும். இந்த சர்க்கரை கரையணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் நல்லா கலந்துட்டிங்கன்னா போதும். இது கலந்துறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது ரோஸ் எசன்ஸ் பிடிக்காதவங்க நீங்கள் காடமன் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி கலந்துக்கணும். ஒரு டைம் இந்த முட்டை ஊற்றி கலந்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக சாஃப்ட் ஆகிடும். பேட்டர் மாதிரி நீங்கள் ஒரே டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலக்கிறதுக்கு. அதனால் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க 6 முட்டையும் இந்த மாதிரி ஒன்றாவே போட்டு கலந்துக்கணும் உடச்சி ஊற்றி. இப்போ இதை நம்ம சூடு பண்ண போகிறோம். அதனால தான் நான் மிக்சிங் பவுல் எடுக்காமல் வானல் மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் சாஸ் பேனோ வானலோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே டைமில் இந்த பக்கம் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 150 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா திரியாக இருக்குது பாருங்கள். திரியாக இருக்கிற இந்த பேட்டர் உங்களுக்கு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நான் காமிக்கிறேன் அந்த பதத்தை. இப்போ கிண்ட அது அப்படியே நுர தள்ளி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக்கிங் டின்னில் ஊற்ற போகிறோம். மீன்வைல் அது அவன் ரெடியாக இருக்குது, ப்ரீ ஹீட் ஆகி. இப்படி ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் பாதாம் எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி நான் கார்னிஷிங்காக சேர்த்துருக்கேன். இது வேணான்றவங்க ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அவனில் வச்சுட்டு 160 டிகிரிஸ்க்கு 35 to 40 மினிட்ஸ் வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் வைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் எடுத்தது இது பண்ணுறதுக்கு. நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஸ்கீவர்ஸ் இப்படி விட்டால் எதுவுமே ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா முட்டை மிட்டாய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இதை ஆற வச்சுட்டு பீசஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் பீசஸ்ஸு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த முட்டை மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.